மேடம் வந்துட்டாங்க, சூட் கேஸோட வராங்க. ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. மல்லிகை பூலாம் கொடுக்குறாங்க கைஸ், வாங்க மாட்டோம். நாங்கள் அடுத்து ஃபாஸ்டாக் போட்டிருக்கோம். எனக்கு ஏன் மல்லிகை இதில் பயங்கரமாக இருக்குது சினிமேட்டிக்கில் பார்க்கும்போது. போட்டோம், ஆஹா சரியான வியூ. சாப்பிட போகிறோம். அது இதுதான் ஃபர்ஸ்ட் விலாக்னால அவர் வந்து சுகுமார் எக்ஸைட்டடா இருக்கோம் गाइस. ஏறி டேய் இது மேல கார் ஏத்த போறே. டேய் கார் போவும். ஐயோ இறாரா தம்பி, கார் போகுது போடா இறா. இந்த ஃபுல் வில்லா வந்து நமக்கு ஸ்டே மேல இருக்கா பாருங்க. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து அந்த லாங் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம 10 hours போக போகிறது இல்லை. தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கோம், நம்ம 10 hours இருந்திருக்காது. ஸோ நம்ம காரில் தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து வெயிட் பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலி இந்த ரைடில் நான் ரொம்ப ஏர்லியாகவே ரெடி ஆகிட்டேன். நான் பேக் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் லேட்டு, நம்மளாம் வந்து கரெக்டாக இந்த வாட்டி கிளம்பிட்டோம். அவனுங்க வந்து காரில் தான் நிறையா ட்ராவல் பண்ணுவானுங்க. அதனால் வந்து கேட்டாங்க, சரி ஓகே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக போகிற மாதிரி இப்போ நம்ம போயிட்டு அங்கேருந்து அவங்கள போய் பிக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்டில் தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த காரில் தான் போக போகிறோம். ஒரு செகண்ட், இன்னும் தலைமுடி இவ்வளோ கண்ட்ராக்ட். ஸோ ஒரு செகண்ட் நான் காட்டுற ஃப்ரெண்டில் தான் இருக்கானுங்க. இந்த கேரன்ஸில் தான் போக போகிறோம். எங்கடா இவனுங்கன்னு தெரியல, என்னடா அங்கே என்னடா பண்ணிருக்கீங்க காரில் இல்லாமல். ஸோ கேரன்ஸ்லாம் போக போகிறோம் கைஸ். அண்ட் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா என்னடா 5 பேர் இப்போது கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு தான் வெயிட்டிங்கா. அங்கே என்னடா மூத்திர சந்தரத்தை பண்ணுற பண்ணிருக்கீங்க. டேய் என்னடா சொல்லி விட்றது, நான் எதுவுமே சொல்லடா, அவனே சொல்லிக்கிறேன்டா. ஸோ இவனுங்க கிளம்பு. என்னடா டைம் ஆச்சா, ஆல்ரெடி கத்துறாடா. அண்ட் எவ்வளோ நாள் ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே மார்னிங் 6 o'clock 5 o'clock கிளம்புனா சொல்லியிருந்தானுங்க. ஆனால் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே போயிட்டு 2 days அங்கே ஸ்டே அண்ட் Thursday ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான். அண்ட் பார்ப்போம் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக தான். நான் இந்த ஊர் போனதில்லை, ஏற்காடு நான் போனதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பைக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இவனுங்க கூப்பிட்டுட்டானுங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதான் யோசித்தேன், பெட்ரோல்லாம் கணக்கு போட்டால் ஒரு ஆளுக்கு 2000 அந்த மாதிரி தான் வந்தது, 2000 தான் வந்தது. சரி ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லி தான். ஸோ கிளம்பிட்டோம். இவனுங்க தான் லேட் பண்ணிட்டுருக்கானுங்க, வந்தானுங்கன்னா போயிடலாம். இவனுங்க நம்மக்கிட்ட லக்கேஜ்லாம் வந்து பெருசாக எடுக்க வேணாண்டா, 2 நாள் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னானுங்க. இங்கே உள்ளே வந்து பார்க்குறேன் பேக் வைக்கலான்னு, நம்மளுக்கு இந்த ஒரு பேக் தான். ஸோ உள்ளே வந்து பார்த்தா தெரியுதா, 1 2 3 4 5 3 பேர் 5 பேக். என்னடான்னு கேட்டால் ஒருத்தன் வந்து 1 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா 2 பேக் தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. என்னை மட்டும் வந்து அவ்வளோலாம் போகுதுடா, ஒரு பேக் மாதிரி சின்னதாக மாட்டிட்டு வந்தாலே போதும், 2 நாள் தான் சொன்னானுங்க. இங்கே ஃபுல்லாக பேக்டாக இருக்கானுங்க. 5 பேர் போகணும், கரெக்டாக ஃபில்லாக போக முடியும் போல். ஆனால் இது வந்து 7 seater ஆக்சுவலாக. சரிதா, இது வந்து ஆக்சுவலாக 7 seater. ஸோ இங்கேயும் இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிடானாங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே லக்கேஜ் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ அவங்க மேடம் வேறு வர போகிறாங்க, ஃபுல்லாக ஒரு சூட் கேஸே தூக்கிட்டு. எப்படா போக போகிறோம். ஸோ மேடம் வந்துட்டாங்க, சூட் கேஸோட வராங்க. ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நான் ஓட்ட கூட சொல்லிட்டாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பேக் எடுத்துட்டு சூட் கேஸ் எடுத்துட்டு வரேன் 2 நாளைக்கு. நம்ம வந்தாச்சு, அவ்வளோ பெரிய சூட் கேஸ் தூக்கிட்டு வரேன். ஜாக்கெட் கீக்கெட் எல்லாமே இருக்குடா. என்ன ஜாக்கெட், ரைடிங் ஜாக்கெட்டா? இல்ல நான் வந்து ஊர்ல வாங்கிட்டு வந்தேன்ல, குளிர் பிரதேசத்துல போடுற ஜாக்கெட். ஐயோ குளிரே இருக்கு போதல. அங்க குளிரே சொல்லிட்டாங்க, மிஸ்டேக் இல்ல சொல்லிட்டாங்களாம். அடி போடி, நீங்க அனுப்புற வீடியோல கூட இருந்தது குளிர். அதெல்லாம் பழைய வீடியோ, அதெல்லாம் பழைய வீடியோட குளிரா போடுது. வெயிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறானுங்க. காலையில 7 மணிக்கு நீ இங்க இருக்கல. இப்போ இங்க ஒரு கிளைமேட் இருக்குல, இப்போ இதே கிளைமேட் தாங்க இருக்கு. GoPro start recording. GoPro start recording. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, சொல்லாதீங்கடா, கம்முனு இருங்கடா. சொல்லு டைப் பண்ணுவோம். மச்சான் வாய்ஸ் எடுக்குதான்னு பாக்கறா, சொல்லு. இல்லடா, எல்லாரும் வாய்ஸ் எடுக்க கூடாது, வாய்ஸ் ரெகக்னிஷன்லாம் இல்லடா. அது இது அந்த வீடு இருக்குல்ல, இப்போ நீங்க புக் பண்ணிட்டீங்களா அந்த வீடு?
அந்த வீடு லைட்டா பக்கம் பேய் வீடு மாதிரி இல்ல, ஹவுஸ் கீப்பிங்லாம் இருப்பாங்களா நம்மளுக்கு? யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம லைட்டா அப்படிதான் மட்டும் தான். இருக்குல்ல. ஏய் அந்த கேரளா வீட்டுக்கு இல்ல, கேரளா வீடு செம பயங்கரமா இருந்தது. பயங்கரமா பேயா இருந்தது. நாங்க தான் நைட்டு பார்த்து தானே ஓடி அழுகச்சு ஓடி வந்தோம். இதுல ஹாண்டட் ஸ்டோரிஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்கு. அப்படிலாமா போட்டு ஏமா போறதுக்கு முன்னாடி பயமுறுத்து. ஜாலியா கிளம்பியாச்சு நம்ம சென்னையில இருந்து. அந்த டைம் இப்ப பாத்தீங்கன்னா அதுல கேக்கும் டைம் இப்ப பாத்தீங்கன்னா 6:45 5 மணிக்கு வர முடிஞ்சீங்களா? 44 கரெக்ட்டா. 6:45 ஆகுதுடா டேய். 5 மணிக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு 6:45 தான் இங்க இருந்து கிளம்புறோம். மச்சான் உன்னால லேட், வாளால லேட். ஆமா ஏண்டா ரெண்டு பேரால லேட். வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நாங்க வந்து அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், லக்கேஜ்ல அரேஞ்ச் பண்ணோம். நீங்க வந்து இழுத்துட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் நம்ம YouTubeல போட்டு சம்யுக்தா GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங். गाइस இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா இப்போ நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கோம். டேய் டோல் கேட்ல வந்துருங்க. சாப்பிட போயிட்டு இருக்கோம். சாப்பிட நிறுத்த மாட்டறானுங்க. சாப்பிட நிறுத்த மாட்டானுங்க. இது வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆத்தூர் டோல்ரா. ஆத்தூர் டோல். நேஷனல் ஹைவே டோல். மல்லிகைப்பூலாம் கொடுக்குறாங்க गाइस. நாங்க வாங்க மாட்டோம். இப்போ நாங்க அடுத்து ஃபாஸ்டாக் போட்டுருக்கோம். எனக்கு ஏன் மல்லிகைப்பூ? கார்ல பாத்தீங்கன்னா இவரு தான் அக்னி, இவருக்கு கொடுக்குறாங்க. அக்னி வாடா கண்ணாடி போட்டு எனக்கு மல்லிகைப்பூ தராங்க. அவன் தெரியுறான்டா, தெரியும். நோக்கா தேங்க்ஸ். நோக்கா தேங்க்ஸ். அவங்களுக்கு கேட்கவே கேட்காதடா. நோக்கா தேங்க்ஸ். இரானே இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட்க்கே நிறுத்திருக்கானுங்க இவனுங்க. சாப்பிட்டுட்டு வரலாம் வாடா. என்னது ஆர்யா நிவாசா இது கடை பேரு? ஆர்யா நிவாஸ். திண்டிவனம்லாம் தாண்டி இப்பதான் நிறுத்திருக்கானுங்க. ஆர்யா நிவாசம் நிறுத்திட்டோம் ஒரு வழியா. சாப்பிட போறோம். அது இதுதான் ஃபர்ஸ்ட் விலாக்னால அவர் வந்து சுகுமார் சன் டிவி செய்திகளுக்கு. ஸோ அதான் இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஆனால் வந்து தெரியல, வெஜ்ஜு தான், பியூர் வெஜ்ஜு. ஸோ வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறோம். அது இல்லாமல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி சீட்டில் கொஞ்சம் லக்கேஜெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து படுக்கிறதுக்கு இடமே இல்லை, உட்காந்துட்டே போகிற மாதிரி இருக்கா, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்களா, ஏன்னா இந்த 3 குரங்கு இருக்கும் பார்த்தி, அந்த மாதிரி இருக்கிறீங்களா? 3 குரங்கா? அவன் தானே பயங்கரமாக இருக்கான், கண்ணெல்லாம் போட்டு. என்னடா எது எடுக்கிறானுங்க அதான் வீடியோ கட் பண்ண சொல்றாங்க. சரி ஓகே, உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ பண்ண வேண்டியதான். உள்ள போயிட்டு சாப்பிட்டு வரோம். ஸோ கைஸ் நம்ம வந்து சேலம் தானே இருக்கோம். சேலம்ல இருக்கோம். சேலம் வந்து மலை ஏற போறோம் கைஸ். மலை ஏறத்துக்கு அதான் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:24 ஆகுது. அண்ட் ஏன் லேட்னா இவனுங்க வேலை முடிச்சுட்டு வரதா லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் ஒரு 2 hours பிஃபோரே வந்திருக்கலாம். இல்ல கைஸ் ஒரு 1/2 hour தான். மரத்தை பார்த்துட்டு half an hour மரத்தெல்லாம் பார்த்துட்டு மரம் கரெக்டா பண்ணிட்டு எங்கடா அவங்கடா அவன் தான் அப்பப்ப காணாம போறான். ஸ்மார்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள போயிட்டு ஃபுல் பாக்ஸ் கடிகமான் போயிருந்தான். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட்டுக்குள்ள போட்டுருவா போடு. அவன் தானே நான் தம் அடிக்க மாட்டேன். யோனோ நானும் டீ டோல்டர் உனக்கு தெரியும். எது மறுபடியும் சொல்லு. ஒரே ஒரு தம் அடிக்க அவன் தான். ஸோ அதுதான் இப்போ வந்து மலை ஏற போறோம். நான் மலை ஏறும் போது ஃபுல்லா இது மேலே போய், அதாவது என்னடா அது சன்ரூஃபா, சன்ரூஃப் மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ காட்டுறேன். பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எக்ஸைட்டடா தான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் இவன் தான் பயங்கரமா பண்றான். அப்போ நான் நல்லா பண்றோம் இல்லையோ, இதெல்லாம் பண்றேன். சரி நம்ம எப்போ சாப்பிட போறோம்? நாளை போய் சாப்பிடலாம்டா. சாப்பிடலாம் வேணாம், டைரக்டா டின்னர் பார்த்துக்கலாம். மேலே இல்லடா, மேலே போய் சாப்பிடலாம். கரெக்டாக தான் இருக்கும். நான் ஒரு 3 o'clock போயிடுவோம் மேலே. 1.5 hours ஆகுமா? நீ 1 hour ஆச்சு ஆயிரும் அட்லீஸ்ட். 1 hour கண்டிப்பா ஆயிடும். அது எப்படி இருக்கு ப்ரோகிராம் என்ன गाइस? ஆமா மேலே எப்படி இருக்குன்றது. நீங்க நம்ம போயிட்டு என்ன गाइस பண்ணோம் ப்ரோகிராம்? ஏண்டா எதனா லைவா இது ஓடினுக்குது, என்ன பண்ண போறோம்ன்ற இது வாட்ஸ்அப் chat அப்படினு சொல்லி கேக்குறதுக்கு
ஆக்சுவலா மேல போனதும் எதுவும் பிளான் இல்லைல்ல, ஒரு ரூம் ஸ்டே மட்டும் தான். இன்னைக்கு வெறும் ஸ்டேகேஷன் தான். இன்னைக்கு வெறும் ரெஸ்ட் டே. இன்னைக்கு டிராவல் ஜெட் லாக்ல இருக்கோம். அதனால இன்னைக்கு ஜெட் லாக் எங்க நீ பறந்த நீ ஜெட்டியே போல நீ ஜெட் லாக்ல இருக்கறனா கார் லாக் அதனால வந்து கார் கொஞ்சம் லேகா தான் போகுது ஆட்டோமேட்டிக்னாலயா. நானே சோ அதனால இப்போ மேல போனதும் ஃபர்ஸ்ட் ஸ்டே பார்த்துட்டு அங்க செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் பிளான்ஸ். ஆனா இன்னும் பிளானே சொல்லியே, நீங்க என்ன ஒரே இடத்துல முடிச்சிருவீங்க போல. நாளைக்கு நம்ம ஏற்காடுலயே அக்வா பார்க்னு ஒரு தீம் பார்க் இருக்கு. அவளே மறந்துட்டு இருப்பா மறுபடியும் இருக்கா இல்ல அவன் தான் சொல்றான். இருக்கு தீம் பார்க்கா மினியேச்சர் மாதிரியா? போலாம் சரி ஓகே தீம் பார்க். அடுத்தது ஃபால்ஸ் இருக்கு. 3 ஃபால்ஸ் இருக்கு. இருக்கடா 3மே பார்த்துட்டா போறோம். பார்க்கலாம். அதுல 2 தான் குளிக்க முடியும். 2 தான் குளிக்க முடியும். ஏன் ஒன்னு வந்து குளிக்க முடியாது. அது ட்ரெக் பண்ணிட்டு போணும். போலாம்டா. ட்ரெக்கிங்லாம் பண்ண லெவல்ல இருக்காங்க இவனுக்குலாம். இவன் பாடி எல்லாம் பார்த்தா ட்ரெக் பண்ற மாதிரி நீ இருக்கு. பண்ணிருவியா? நாளா பண்ணிடுறேன் bro. நம்ம பண்ணோம்னா அவன் எல்லாத்துக்கும் வந்துருவான். ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும், எங்க வேணா வரணும். இந்த ஃப்ரெண்ட் வராம பாரு அப்தாப். மலை ஏறதா போறோம். மேல போகும்போது உங்களுக்கு ஃபுல்லா வியூ காட்டுறேன். ட்ரோன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துலயாச்சும் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துலான்னு ஒரு முடிவுல இருக்கேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துறோம் guys. எடுக்கிறோம். வியூவே நீங்க பாக்குறீங்க. ஏற்காடுக்கு நீங்க வந்த ஃபீல் அப்படியே நாங்க இதிலே காட்டுறோம். வரண்டா பின்னாடி. சரி ஓகே, எங்க கிளம்ப வேண்டியதான். GoPro turn off. எங்க போறான்? GoPro stop recording. ஸ்டார்ட் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. Hey, stop recording GoPro. What is this? Turn off. GoPro stop recording. Guys, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். வில்லால இருந்தா கால் வருது. நம்ம ஹலோ மலை ஏற போறோம் இப்போ. சார் சொல்லுங்க சார். Yes guys, நம்ம தங்குற ரெசார்ட்ல இருந்து இப்போ கால் வந்துருச்சு. ரெசார்ட் இல்லடா, It's a villa. It's a villa. It's an individual private villa. Royal villa. villa இல்லடா, VL villa. Villa. It's a secluded villa. David Villa. Amidst the forest. தமிழ் vlog தான நான் பண்றேன். இங்கிலீஷ் vlog பண்ணிட்டே இருக்கேன். Okay, அப்போ அது என்னன்னா அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு தான் நம்ம இப்போ செல்ல போகிறோம். ஜில்லுன காத்து ஜன்னல சாத்து. அது தவறு. இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. குழந்தைங்க எல்லாம் பாப்பாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் டோன்ட் வாண்ட். என்ன ஜில்லுன இருந்தா ஜன்னல சாத்த சொல்றேன்டா. இதுல என்னடா பிரெக்னன்ட் லேடிஸ்? We are going only for ஜில்லுன காத்து. ஜெயிலடா இது. இது ஸ்கூல் மாதிரி இருக்குடா. இங்க பாத்தீங்கன்னா ஜெயிலே ஸ்கூல் மாதிரி இருக்கு. சேலம் வந்து கல்ச்சர் வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு பதில் பிரிசன் வச்சிருக்காங்க. ரெண்டு ஒண்ணு தானே. பிரிசன் பதிலா ஸ்கூல் வச்சிருக்காங்க. கரெக்ட் தான். ரெண்டு ஆக்சுவலா ஒண்ணு தான். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பைக்லயே வந்திருக்கலாம் ஜாலியா. பைக் ரைட் சூப்பரா இருந்திருக்கும். நான் கிட்ட சொன்னேன் guys. சரியான சோம்பேறிங்க. பைக்கே வாங்க நெஞ்சா எடுத்துட்டு வா. गाइस நான் ஆக்டிவா எடுத்து வரேன்னு சொன்னேன். guys என்கிட்ட RX இருக்கு guys. இதை விட என்ன பைக் guys வேணும் சொல்லுங்க. பூஜை போட்டு இடம் கேட்பாங்க. RX விட ஒரு நல்ல பைக் ஏதாவது இருக்குமா? உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. இல்லதான் ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டு யூடியூபர் சொல்லிட்டு எல்லையில டிஸ்கவுண்ட் கேட்பானுங்க. அது பண்ணக்கூடிய ஆள் தான். இப்போ ஆக்சுவலா கைஸ் நம்ம இப்போ போற ஸ்டேவே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கேட்டு தான் போறோம். வீலாக் பண்றோம். நாங்க பெரிய யூடியூபர். நாங்க வந்து விஜய் சித்து vlogs அடுத்து நாங்க ஆர்ஜே சித்து vlogs அப்படின்னு சொல்லி தான் நாங்க போயிட்டு ஆர்ஜே சித்து vlogs நான்லாம் சொல்லுங்க. வீடியோ எந்துதான் நான் சொல்லல. பெரிய ஃபேட் சொன்னது இவனுங்க, நான் எதுவுமே சொல்லல. ஸ்ட்ரா வேணும். ஐயோ வலிய இருக்குடா மச்சான். லைட்டா கொஞ்சம் அதுல சிப் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துரு. வலிய இருக்கு. ஸ்ட்ரா கொடுக்குறேன் வாங்கிடுறேன். நீ அவன் அப்படியே வாங்கிருக்கலாம் பின்னாடி. யாருக்கு வணக்கம் போட்டான்னு தெரியல. சோ गाइस நம்ம வந்து ஏற்காடு ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். गाइस ஒரு வழியா ஆரம்பிச்சாச்சு. ஹேர்பின் பென்ச் தான் இதுக்கு அப்புறம் ஃபுல்லா. உங்களுக்கு சன்ரூஃப்ல இருந்து வியூ காட்டுவாப்ல நம்ம லாகர் இல்லடா vlogger. Okay, vlogger. Guys, you'll have a clear view now. நான் ஏற விடுறாயிரா. அப்பா ஏடா இது சின்னதா இருக்கு, எத்தனை பெருசா இருக்கும். நீ உட்கார அதுல என்னடா பிரேக் அடிக்க போறேன். ஊந்துருவேன் நானு. சோ गाइस வந்து இங்க என்ன பிரதர் ஏர்காட் ஸ்கை பார்க்காக பேமெண்ட்ங்க. ஸ்கை பார்க்குக்கா? என்னது இது? என்னது? ஓ டோல்கே. ஆமா ஆட் விளம்பரத்துக்காக. ஓகே விளம்பரத்துக்கு தான் நானும் கூட விளம்பரம். ஓகே. ஸோ வந்து டோல்கேட் இங்கே இருக்குது. ஸ்கை பார்க் ஒன்று இருக்குது கைஸ். அதுக்காக விளம்பரத்துக்காக இவங்க காசு கலெக்ட் பண்ணுறாங்க. விளம்பரத்துக்காக பண்ணலடா, இது டோலுக்கு கலெக்ஷன்ரா. காருக்கு வந்து 50 ருபீஸு. ஆட்டோ மினி
ஓகே 2 வீலர்ஸ்க்குலாம் ஃப்ரீயா நான் சொன்னல பரவாயில்லையா 2 வீலர்ஸ்க்குலாம் ஃப்ரீ சொன்னது பாரு இதான் ஸ்கை பார்க் எல்லாமே இருக்கு இதுல ஸோ வந்து 2 வீலர்ஸ்க்குலாம் ஃப்ரீ தான் போல காருக்கு மட்டும் 50 rupees செவராயன் ஹில்ஸ் ஆஹா இது ஜுராசிக் பார்க்கில் போகிற மாதிரி தான்டா இருக்கு எனக்கு நம்ம மறுபடியும் செக் போஸ்ட்ல வச்சிருக்காங்க டேய் இவன் என்னடா மச்சான் இங்க செக்கிங் அவ்வளோலாம் இருக்காதுடா மூணாறு மாதிரிலாம் கிடையாதுடா இங்க அவுட் ஆஃப் ஸ்டேட் அப்புறம் ஒரு செதறின்னு உட்காந்துருக்கான் ஸோ என்னடா இது ஒன் வே தானா ஆமா யா கைஸ் இது ஒரு சைடு ஏறி இறங்குற மாதிரி வேற சைடு இறங்குற மாதிரி இருக்காண்ணா இல்ல ஒரே இதுதான் ஓகே இது மாதிரி தான் போயிட்டு மேலே போகிறேன் நான் ஒன்று வருது ஏப்பா இதில் பூத்து வரதுக்குள்ளே விடுச்சிடும் போல ஏடா இவ்வளோ வேகமாக போனால் எங்கே நான் எடுப்பேன் ஐயோ ஓ 20 தான் அவனே போக சொல்கிறாங்க அந்த சைடு போய் வேற இருக்குல்ல டேய் நீ பேசுறது கேட்காதடா நீ நான் பேசுறதே கேட்காதடா மைக் எங்க இருக்குடா வேலை உடனே மேலே ஏறின மாதிரி இருக்கு உடனே மேலே ஏறின மாதிரி ஆயிடுச்சு போடுறா மலைக்கு மேலே இருக்கும்டா கடலா போட்டிருக்காங்க ஸோ அங்கே தான் வந்துருக்கு இல்லைக்கா இருங்கக்கா இவன் இது ஒரு கோயிலில் இருக்கு என்னடா கோயில் இது அய்யனார் கோயில் ஒன்று வேணும் தம்பி வேணாண்ணா நாளை போய் பார்த்துக்கலாம் இங்க ஒரு அய்யனார் கோயில் இருக்கு அய்யனாரை கும்பிட்டு போக போறோம் நம்ம முனியப்பன் கோயில். ஐயோ முனியப்பன் கோயில் போட்டிருக்கு ஐயனார் கோயில் அய்யனாரும் முனீஸ்வரரும் ஒண்ணுதான்டா அண்ணன் முனீஸ்வரனே இல்லடா இது முனியப்பன். குளிரே இல்ல தெரியலையே மேலே என்னடா டேய் பனி இருக்கா இல்லையாடா மேலே 40 டிகிரி செல்சியஸா டேய் 40 இருக்காரா அறிவு கட்டவனே கதை உரம் போடுறா 22 இப்போ இதுல பயங்கரமா இருக்கு சினிமேட்டிக்ல பார்க்கும்போது போட்டா ஆஹா சரியான வியூ வேற லெவலா இருக்குடா டேய் இங்க இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்பாட் சூப்பரா இருக்கு ஸோ கைஸ் வந்து ஃபோனில் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக வேறு லெவலாக இருக்குது ஆனால் அது காட்டி ரொம்ப ஹைட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது இந்த மலையெல்லாம் ஏறும்போது மட்டும் கொஞ்சம் ஏறினாலே ரொம்ப ஹைட்டுக்கு போன மாதிரி ஏறும் அது ஏனே தெரியல ஸோ கைஸ் நம்ம ஹேர் கார்டு இடிச்சா வந்து ஃபுல்லாக ஏறியாச்சு அண்ட் வந்து இங்கே செமையாக இருக்குது கிளைமேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கு கைஸ் அவருக்கு அப்ப தெரிஞ்சு சூப்பரா தான் இருக்கு வெயிட் பண்ணு ஆக்சுவலா செமையா இருக்கு செம்ம சில்லுன்னு இருக்கு நல்லா இருக்கு கிளைமேட் ஆக்சுவலா வரலாம் இந்த பீரியட்ல ஏற்காடு வரலான்ற மாதிரி இருக்கு அண்ட் ஜூன் ஆக்சுவலா நாங்க வந்துருக்கு ஜூன் மந்த்ல வந்திருக்கோம் நல்லா இருக்கு ஆக்சுவலா சூப்பராகவே இருக்கு ஜூன் மிட்ல வந்திருக்கோம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல சீசன் இங்க வெயில் அடிக்கும்னு ஒருத்தன் சொன்னான் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கேன் 2 பேர் போட்டு இவன் லெஃப்ட் இருக்கவன் தான் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு ஆக்சுவலா என்ன சொல்றது ஒரு கோடை ஃபீல்ஸ் மாதிரி இருக்கு ஓகே ஷாப்பிங் பண்ணுவோம் இங்க கிளைமேட் தான் மேட்டர் ஆக்சுவலா ஹில் ஸ்டேஷன் வரும்போது கிளைமேட் தான் என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் என்ன ஆயில் வாங்கணும் ஆயில் என்ன வாங்கணும் இப்போ வாங்க வேண்டியதெல்லாம் வந்துட்டு ஆயில் அதுக்கு தான் ஒரு சீட்டு பின்னாடி ஃப்ரீயா விட்டு வந்திருக்கான் பிரெட் ஆயில் காஃபி பவுடரு காஃபி பவுடர் பால் பாம்பு புத்துக்கா இதெல்லாம் தான் மெயினானது. இது இல்லாம நம்ம பண்ண போற ஐட்டம்னா என்னன்னு பார்க்கணும். அது இல்லாம பிஸ்கட் பாக்கெட்டுங்க 5 லிட்டர் வாட்டர் கேன், ஒரு 3 வாட்டர் கேனுங்க. ஏய் லேக்டா டேய் சூப்பரா இருக்குடா ரைட்ல. லேக் தான்டா இது. ஓ வேற லெவலா இருக்கு. பியூட்டிஃபுல். ஏய் போட்டிங் வரலாம். ஏய் போட்டிங் வரணும் நம்ம. गाइस இங்க லேக் இருக்கு. ஏய் நம்ம ரூமுக்கு போய் லேக்ல இருக்கு. போட்டிங் வருவோமா? ஃப்ரெஷ் போயிட்டு வரலாமே ப்ளீஸ். இன்னைக்குலாம் எதுவும் இல்ல गाइस. இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட். இன்னைக்கு ரெஸ்ட் ஓகே. வந்தாச்சு. இங்க சூப்பரா ஆக்சுவலா செமையா இருக்கு. ஊரே வந்து இந்த கிளைமேட்டால தான் ஆக்சுவலாக கிளைமேட்டால தான் வேறு லெவலாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டால தான் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. சும்மா அப்படியே சாப்பிடவே இல்லை. அதனால் லஞ்சுக்கு எதனா வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். இன்னொரு ரூம் போய் பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி ஆன உடனே இருக்குது ஆக்சுவலாக லேக்கு. உடனே வந்து உங்களுக்கு வந்து
இந்த ஜங்ஷனில் உடனே இங்கே உங்களுக்கு ஸ்டோரு ஷாப் பண்ணுறதுக்கு எல்லாமே கடைலாம் இருக்குது. இவர் தலைவர் என்ன பண்ணுற? டேய் என்ன பண்ணுற? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கைஸ். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க பைசன்லாம் இருக்குமா? என்ன விட பெரிய பைசன் இங்க என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். பெரிய பைசன் நடுவூர். ஐயோ ஊர் மாதிரி இருக்கு. இது ஒரு கோயில் ஊரு. ஐயா மச்சான் அப்படி இல்ல, வருஷே மாத்திரா. அம்மா 900 மீட்டர். இப்பதான்டா காது அடைச்சிருச்சு. மச்சான் இது வீலாக் எப்படிடா எடுத்துக்கிறேன்டா. இது மேல எப்படா போவீங்க? ரோடே பயங்கரமா இருக்கு. டேய் ஏறி டேய் இது மேல காரை ஏத்த போறியா? டேய் கார் போகுமா? ஐயோ இருடா தம்பி, கார் போகுது போலடா. இருடா டேய் ஓவர் வெயிட்டா? ஓவர் வெயிட் விடுறா. கைஸ் இப்போ நம்ம ஆஃப் ரோடிங் போறோம். 4 டேய் வீலர் கார் எதனா ஆயிர போறா? போயிட்டு எப்படி இறங்குவ? ஸ்மெல் வருதுடா. அதான் கார் எப்படி வேற வழி இல்ல. அவர் தான் சொன்னாரு. அவர் இப்படி தான் வந்துட்டு கார் வரும் சொன்னாரா? இப்படி தான் வந்துட்டு அவரே இப்படி தான் வந்துட்டு இருக்காரு. டேய் என்னடா இங்க வந்துட்டு மச்சான் இங்க வில்லாலாம் இருக்குதுடா. இங்க தான் இந்த பெப்பர் உட்ஸ் இது வில்லா இங்க தான் இதுக்குள்ள. தீஞ்ச ஸ்மெல் வருது. தம்பி பெப்பர் ஊச்ச போற ரைட்ல எங்க போவ? இங்க மேல வழி இல்ல. இது ரொம்ப தீஞ்சு ஸ்மெல் வருதுடா. கார் இதுடா தேஞ்சதுல இப்போ. வீல் ஸ்பின் ஆச்சுல. ரிவர்ஸ்லாம் போயிடாதுல்ல. காது தேஞ்சதுக்கு அந்த ரிவர்ஸ் போவாது, காருக்கு தான். எனக்கு மச்சான் இங்கேயும் ஜாக் ஃப்ரூட் மரம்டா. ஒன்னு வெட்டிட்டு போய் அங்க சாப்பிடலாம். டேய் எனக்கு என்னன்னா இதுல எப்படா திருப்பி கார் எடுத்துட்டு வருவ? வரும்போது கீழ பாத்தீங்கன்னா வருது அப்படி easy-ஆ. இறங்கணும். அதுதான் இறங்கி ஆகணும். யூ டர்னுக்கு இங்க போட்டுருவல. ஆனா இப்போ எப்படி போவ? ரைட்டா இல்ல ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா இங்கெல்லாம் ஃபுல்லா இருக்குடா. எனக்கு புரியல. மச்சான் ஒரு வீடியோவே எனக்கு அனுப்பிச்சாருடா ஃபுல்லா. அவரும் கார்ல தான் இந்த மாதிரி தான் போயிட்டு வராங்க. இப்போ இது பாரு இதெல்லாம் லைக் ஃபுல்லா வில்லா தான். கார்லாம் இதுல தான் இப்போ போயிட்டு வருது. எல்லாம் ஓகே தான். ஆனா இதுதான் அந்த 1 ரொம்ப போட்டுக்கு இதான் நம்ம வில்லா. எம்ம ஆஹா ஓகேடா நைஸ், நல்லா தான் இருக்கு. இந்த வில்லா தான். ஸோ கைஸ் இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஐயோ ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி கூட்டு வந்திருக்கோம் அவங்கள. ஆஃப் ரோடிங்கா? கார்லாம் வருமானே தெரில, எப்படி வந்ததுன்னு தெரில. அதில் எப்படி ஏற்றி எடுத்துட்டு வந்துட்டான். கரண் உனக்கு ஒருத்தன் வெயிட் பண்றான், கை கொடுக்குறான்டா. கீழே பாரு. வெல்கமிங்கா. கரண் ஸோ கைஸ் வந்து நம்ம ஸ்டே இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரியுது, இருங்க நான் வெளில போய் காட்டுறேன். ஸோ கைஸ் நான் சொன்னேன்ல நம்ம ஸ்டே இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. அண்டு ரொம்ப ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி பயங்கரமாக வந்துருக்கோம். பின்னாடி தெரியுதா? இந்த வில்லா தான், ஃபுல் வில்லா தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம. அண்ட் பயங்கரமாக இருந்தது வர ரூட்டு. உங்களுக்கு எப்படி கேப்சர் ஆச்சுன்னு தெரியல, நான் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும் எனக்கே. அதாவது சூப்பராக இருந்தது, அட்வென்ச்சரஸாக. அந்த காரே வராத மாதிரி இருந்தது அந்த ரூட்லலாம். அதில் எப்படியும் ஏற்றி எடுத்துகிட்டு வந்துட்டான். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பயங்கரமாக ஒன்று இருக்குது, ஏதோ ஸ்பாட். அது என்ன ஸ்பாட்டுன்னு தெரில. ஆனால் இது எங்களோட, நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது நாங்கள் ஸ்டே பண்ண போகிற வீடா. இந்த வீட்டில் வந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன், ஃபுல் ஓப்பன் தெரியுது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இந்த ஸ்டே இவங்க பிடிச்சதே இந்த லொக்கேஷனுக்காக தான். நல்லா இருக்குன்றது. மேலே போயிட்டானே அதுக்காட்டியும் இந்த ஃபுல் வில்லா வந்து நமக்கு ஸ்டே மேலே இருக்காம பாருங்க. ஸோ நம்மளும் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு.